ஹாய் மக்களே! ஐபிஎல் ஃபீவரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் வந்து மேட்ச் ஆட போறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2மே பேலன்ஸ்டு டீமுங்க. மேபி இன்னைக்காவது மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா, தொடர்ந்து 3 மேட்சா பார்த்தீங்கன்னா, ஒன் சைடட் மேட்ச். அதுவும் நேத்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சு போச்சு யார் வின் பண்ணுவாங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான மேட்ச். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்ச்லயுமே பவுலர்ஸ் மட்டுமே மேன் ஆஃப் த சீரிஸ் மேட்ச் வாங்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மேன் ஆஃப் த சீரிஸ் வந்துச்சு. மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கோ அண்ட் சுப்மன் கில் 2 பேருக்கும் மேட்ச்சு. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் ஹேடா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லா யங்ஸ்டர்ஸு, முக்கியமா ஓப்பனிங் பேரு பிரியான் ஷாரியா, பிரப்ஷிமன் சிங்கு, சும்மா அதிரடி பேட்டிங்கு. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டச் பேஸ் பண்ணியிருக்கோம் 2 டீமை பற்றியும். ஸோ பிரப்சிமன் சிங், பிரியான் ஷாரியா, ஹர்ஷதீப் சிங்கு, சஷாங்க் சிங்கு, அஸ்மத்துல்லா ஓவர்சாய், மார்க்கோ யான்சனு, லாக்கி ஃபெர்குசன் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட மேட்சுக்கு பர்சனல் ரீசன்ஸ்னால அவர் ஊருக்கு போயிருக்காருங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம், ஒரே ஒரு நியூஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. லைக் ஒன் டவுன் தேர்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னா கூப்பர் கார்னலி ஆட வைக்கிறதா பிளான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. மேபி ஸ்ரேயாஸ் ஐயர் பொசிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவருமே நல்ல ஆல்ரவுண்டருங்க. பவுலிங்கும் இருக்கும், பேட்டிங்கும் கொடுப்பாரு. ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மிச்சில் லோபன் எனக்கு தெரியல. ஆட வச்சிங்கன்னா யாருங்க ஆட வைப்பீங்க? இவங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பாக இவர் மார்க்கோ யான்சன் ஆடுவாங்க. ஒன்றாச்சா பவுலிங்கில் யாராவது ஒருத்தர், லாக்கி ஃபெர்குசன் இல்லை, மேபி பார்லட் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல பார்லட்டோ கார்சியஸோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்மத்துல்லா, மார்க்கஸ் டோனிஸ், இவங்கள யாராவது ஒருத்தர் 2 பேரும் ஆடித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லாக்கி ஃபெர்குசன் இல்லை. கூப்பர் கார்னலி, ஓவன், மார்க்கோ யான்சன், பார்லட்டு இல்லாட்டி டுவாஷிஸ், இந்த 4 பேரில் யாராவது ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடுவாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பேர் ஆடினாத்தாங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் ஜிடி ஆடுவாங்க. ஏன்னா சுமன் கில் கொஞ்சம் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சாய் சுதர்ஷன் போன வருஷம் நல்லா பண்ணார். இந்த வருஷம் எங்கேயுமே டொமஸ்டிக் அவுட் ஆஃப் த ஃபீல்ட் ரொம்ப டைம் இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஜாஸ் பட்லர் நீங்கள் ஃபார்முக்கு வந்தால் தான், இல்லைன்னா இல்லை. ஏன்னா சீரியஸாக சொல்கிறேன், 2020 வேர்ல்டு கப்பில் பேட்டிங் ஆடவே தெரியாத மாதிரி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஜாஸ் பட்லர். இவங்க 3 பேர் கிளிக் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து டீம் செட் ஆகும், கிளிக் ஆகும். இன்னொன்று, ஷாருக் கான் மிடில் ஆளே கிடையாது. ஷாருக் கானை நம்பி தான் அவங்க போயாகணும், வேறு வழியே கிடையாது. பிலிப்ஸ் இருக்காரு. பவுலிங் பேட்டிங்கை தவிர பிலிப்ஸ் வந்து ஃபீல்டிங்கில் கன் மாதிரிங்க. அவர் கண்டிப்பாக ஒரு 20-30 ரன் சேவ் பண்ணி வேணால் கொடுப்பாரு. பேட்டிங் ஓகே, ஒரு சில சமயம் அடிப்பார், அடிக்க மாட்டார், என்ன ஸ்பின்னர் ஆப்ஷன் கொடுப்பாரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா திவாட்டி, அடுத்து ஷாய் கிஷோர், ரஷீத் கான், ரபாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. அவங்க டீமில் என்னோட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ஷன் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் இருக்கிறவர் தான் ஜேசன் ஹோல்டர். அவரை கண்டிப்பாக ஆட வைக்கலாங்க நீங்கள். ஏன்னா 8th டவுன் 7th or 8th டவுன் உங்களுக்கு பேட்டிங் கொடுத்துருவார். ஸோ அவரை ஆட வைக்கலாம். ஸோ அவங்களோட ஃபாரின் பிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஜேசன் ஹோல்டர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அன்லெஸ் அன்டில் இன்ஜுரி ஆர் அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனைங்கிற மாதிரி மாறினா தான் உண்டு. சரிங்களா? ஜாஸ் பட்லர், ஜேசன் ஹோல்டர், ரஷீத் கான், ரபாடா, இவங்க 4 பேரோட தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டாம் பேட்டன், லூக் வுட், இவங்களை கம்பேர் பண்ணும்போது டாம் பேட்டன், லூக் வுட் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, இன்னொன்று ஃபார்ம் அதெல்லாம் பார்த்து தான் ஆட வைப்பாங்க. ஸோ பவர் பிளேயில் எனக்கு தெரிஞ்சு ரபாடாவை இறக்கி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். சிராஜ், ரபாடா. மிடில் ஓவர்ஸில் ஷாய் கிஷோர், ரஷீத் கான் ஆட வைப்பாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர், பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், இவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ பவுலிங் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அவங்களுக்கு. பேட்டிங் இவங்க 3 பேர் கிளிக் ஆகுங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸாக போகும்னு நான் நினைக்கிறேன், மற்ற 3 மேட்சை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 50-15 தான் நான் சொல்லுவேன். பஞ்சாபும் நல்லா செட்டிலாக இருக்காங்க, இவங்களும் நல்லா செட்டிலாக இருக்காங்க, ஜிடியும். பார்க்கலாம் யார் ஜெயிப்பாங்கன்னு. நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், பஞ்சாப் கிங்ஸா குஜராத் டைட்டன்ஸா அப்படின்னு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங் டாங் பண்ணிடுங்க. அன்டில் தென், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் மீடியா சந்தை. பை.